செஞ்ச புண்ணியம், நீங்க இங்க எழுந்து வரல, நான் என்ன தவறு செஞ்சேன் அப்படின்னு கேக்குறார். அப்போ அந்த துரோகி ராஜாவோட கண்ணை பார்த்து சொல்லுறான், மன்னா, இந்த உபதேசம் ரொம்ப ரகசியமானது. அதனால உன் மனைவியை கூட வெளியில அனுப்பிடு. நீயும் நானும் மட்டும் தனியா இருக்கணும். ராஜாவுக்கு ஒரு நொடி கூட யோசனை வரலங்க. ஏன்னா அவர் பாக்குறது முத்தநாதனை இல்ல, அந்த திருநீற்றை. தன் உயிரிலும் மேலான மனைவியை பார்த்து, தேவி நீ அந்தபுரத்துக்கு போன்னு அனுப்பி வைக்கிறார். அந்த வஞ்சகனை ஒரு தங்க சிம்மாசனத்துல உட்கார வச்சுட்டு ஒரு மகாராஜாவா இருந்தவர் வெறும் தரையில அவரோட கால் மாட்டுல மண்டிட்டு உட்கார்றார். சாமி சொல்லுங்க, உங்க சீடன் இதோ கேட்க தயாரா இருக்கேன்னு சொல்லி அப்படியே தரையை நோக்கி தலை குனிகிறார் நம்ம மெய்ப்பொருள் நாயனார். கை தளத்திருந்த வஞ்சக கவலியை மடிமேல் வைத்து புத்தகம் அவிழ்ப்பான் போன்று புரிந்த அவர் வணங்கும் போதில் நெஞ்சு வெடிச்சிடும் போல இருக்குங்க. அந்த பாவி புத்தகத்தை அவிழ்க்கிற மாதிரி நடிச்சு பைக்குள்ள இருந்த அந்த பொறுமையான கத்திய டக்குன்னு வெளியே எடுக்கிறான். தலை குனிஞ்சி தாழாத பக்தியோடு கை கூப்பி நின்ன நம்ம மெய்ப்பொருள் நாயனோட முதுகுல இரக்கமே இல்லாம பலமா குத்துறான். கத்தி உள்ள இறங்குது, சதை கிளிபடுது. ரத்தம் அப்படியே செக்க செவேல்னு பீரிட்டு ஊத்துது. ஆனா